வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 27 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். குமுரா மற்றும் பைகா எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. தமன் மற்றும் டாஃப் எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். சுசினி மற்றும் பானிகாரி எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். குசாடி மற்றும் டப்பு எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மேடா, மராட்டி, கோலிதோர், இருளிகா. விவிகிரி 1975ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமநந்தா ஞானலீலா, யோகா சிந்தாமணி, வைஷ்ணவ மாதான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. குடியரசின் கருத்து சுதந்திரத்தின் கோட்பாடுகள், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டுல இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2002 வரைக்கும் 2012 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. சோ இதை உருவாக்குனது சி ரங்கராஜன். பகுதி 9B கூட்டுறவு சங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில சோட்டா நாக்பூர் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. டாமோன் டைவ்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை மான்சூன் மேஜிக், நரியலா பூர்ணிமா. மதன் மோகன் மாளவியா அபுதாய், இந்துஸ்தான் அப்புறம் தலைவர்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டம் ரயில்வே அமைச்சகம் 2023 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. PM இ பஸ் சேவா திட்டம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம் 2023. மகிழா சம்மன் சேமிப்பு சான்றிதழ் 2023. PM போஷான் சக்தி நிர்மாண அபியான் திட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் 2021. கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் திட்டம் 12 அமைச்சகம் சேர்ந்து 2020 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. PM விஸ்வகர்மா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் திட்டம் 2023 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வடகொரியாவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? அலியாவதி லாங்பர். சிப்ரஸின் மிக உயர்ந்த குடிமகன் விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மாரி குயஸ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? நரேந்திர மோடி. கனடியன் கிராண்ட் பிரி 2025 வென்றவர் யார்? ஜார்ஜ் ரிசல். ஸ்டாக்ஹோமில் நடந்த போல் வால்ட்டில் ஆர்மண்ட் டூப்ளாண்டிஸ் எந்த உயரத்தை எட்டினார்? 6.28 மீட்டர். 6.28 மீட்டர். யோகா சங்கம் போர்ட்டல் அறிமுகப்படுத்தினது ஆயுஷ் அமைச்சகம். எதுக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா 11வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி. குயின்ஸ் பல்கலைக்கழக பெல் ஃபாஸ்டின் கிஃப்ட் நகர வளாகத்தின் முதல் டீனாக நியமிக்கப்பட்டவர் யார்? சதீஷ் குமார். ராகேஷ் ரஞ்சன் SSC உடைய தலைவர். எஸ் திருப்பாதி விஸ்வேஸ்வரய்யா பொறியியல் கல்லூரியுடைய முதல் இயக்குனர். BN கங்காதர் தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவர். அமிதாப் காந்த் NIIT பல்கலைக்கழகத்தின் வேந்தர். அஜயகுமார் UPSC உடைய தலைவர். சுமன் சக்கரவர்த்தி கராக்பூர் IIT இயக்குனர். 2025ஆம் ஆண்டுக்கான தெற்காசிய டிஜிட்டல் மீடியா விருதுகளின் சாம்பியன்ஷிப்பை எந்த வெளியீடு வென்றது? த ஹிந்து. இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் ஹைதராபாத்ல அமைஞ்சிருக்கு. சோ இந்த அமைப்பு சுபாஷ் சந்திர போஸ் பிரபந்தன் புரஸ்கர் விருது வாங்கியிருக்கு. ராதாகிருஷ்ண கோயில் யானை நல அறக்கட்டளை வந்தாரா கார்பரேட் பிரிவுல பிராணிமித்ரா ராஷ்டிரிய புரஸ்கார் விருது வாங்கியிருக்கு. போஷன் டிராக்கர் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலுக்கு பொது நிர்வாகத்துல சிறந்து விளங்குவதற்கான பிரதமரின் விருது வாங்கியிருக்கு. ஈரானில் இருந்து தனது நாட்டினரை வெளியேற்றுவதற்கான இந்தியாவின் நடவடிக்கையின் பெயர் என்ன? ஆபரேஷன் சிந்து. இந்திய ராணுவம் பயங்கரவாதிகளை ஒழிக்கணும், அதுக்காக வேண்டி ஆபரேஷன் சர்வசக்தி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஹைட்டி நாட்டுல இருந்து இந்தியர்களை வெளியேற்றணும், அதுக்காக வேண்டி ஆபரேஷன் இந்திரவதி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வனவிலங்கு குற்ற கட்டுப்பாட்டு பணியகம் திபெத்திய மான்கள்ல இருந்து வர்த்தகத்தை தடுக்க சாஃப்ட்கோல்ட் நடவடிக்கை தொடங்கியிருக்காங்க. பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் ஆபரேஷன் சாதுகாவா தொடங்கியிருக்காங்க. இந்திய நாடு மியான்மர் நாட்டுக்கு உதவணும், அதுக்காக வேண்டி ஆபரேஷன் பிரம்மா தொடங்கியிருக்காங்க. இஸ்ரேல் நாடு ஈரான் நாட்டுடைய அணு ஆயுத தளங்களை குறிவைத்து ஆபரேஷன் ரைசிங் சன் தொடங்கியிருக்காங்க. பாலியல் வன்முறையை ஒழிப்பதற்கான சர்வதேச தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 19. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து பிரேக்கிங் த சைக்கிள், ஹீலிங் த ஸ்கார்ஸ். மே 28 மாதவிடா சுகாதார தினம். மே 29 சர்வதேச ஐநா அமைதி காக்கும் படையினர் தினம். ஜூன் 3 உலக மிதிவண்டி தினம். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். ஜூன் 7 உலக உணவு பாதுகாப்பு தினம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான உலக தினம்.
ஜூன் 19 உலக அறிவால் செல் விழிப்புணர்வு தினம். ஜூன் 17 பாலைவனமாக்கலை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம். கூகுளின் முதல் ஆசிய பசிபிக் பாதுகாப்பு பொறியியல் மையம் எங்கு தொடங்கப்பட்டது? தெலுங்கானால ஹைதராபாத் அப்படிங்கிற இடத்துல தொடங்கியிருக்காங்க. தெலுங்கானா மாநிலத்துல இருக்கக்கூடிய ருத்ரேஸ்வரர் கோயில் 39வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களை சேர்க்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் வனவியல் பல்கலைக்கழகம் தெலுங்கானா மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க. உலகின் முதல் 3D அச்செடுக்கப்பட்ட கோயில் முருகப்படியில தெலுங்கானா மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க. 900 ஆண்டுகள் பழமையான சாளக்கிய கல்வெட்டு கங்காபுரம் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்கு. இந்திர சௌர கிரிஜல விகாசம் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க தெலுங்கானா. புஞ்சையால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய் ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் குளோமருலா டுகாமெனன்சிஸ்ல ஏற்படுது. லூஸ் மட் ஆஃப் இட் உஸ்டிலியாகோ ட்ரிட்டிகி கிரீமியர் இல்லைன்னா டவுனி மில்டியோ பஜ்ரா ஸ்க்லெரோஸ்போரா கிராமிகோலா ஏற்படுது. பவுல்ட்ரி மில்டியோ ஆஃப் இட் ப்ளூமெரியா கிராமினிஸ்ல ஏற்படுது. பொட்டேட்டோ வாட் டிசீஸ் இல்லைன்னா பிளாக் ஸ்காப் இல்லைன்னா பொட்டேட்டோ டியூமர் சின்கைட்ரிகம் எண்டோபயோட்டிகமால ஏற்படுது. எர்கட்டா பஜ்ரா கிளாவிசஸ் பிசிஃபார்மிஸ். லேட் பிளட் ஆஃப் பொட்டேட்டோ பைட்டோதரா இன்வெஸ்டன்ஸ்.